ஏங்க அவசியமா அப்பளம் பொரிச்சே ஆகணுமா? என்ன சொன்னீங்க? கடிச்சுக்கிறதுக்கு கொடுத்தேதான் ஆகணுமா? கொடுத்தேதான் ஆகணுமா? கடிச்சுக்காம சாப்பிடவே முடியாதா? சாப்பாட்டுல மிளகா இருக்கு, கருவேப்பிலை இருக்கு, அதெல்லாம் கடிச்சு சாப்பிட வேண்டியதானே? வெங்காயம் இருக்கு, தக்காளி இருக்கு. பொறிக்க எங்க அம்மாட்ட எதுக்கு கொடுக்கணும்? நீங்க சாப்பிடுங்க. எங்க அம்மா பாவம் தானே, எதுக்கு எங்க அம்மா வயசான காலத்துல எங்க அம்மா கொடுக்கணும்? கம்முன்னு போறது, நான் கம்முன்னு தான் போறேன். அப்புறம் என்ன? இப்போ அப்பளம் பொரிச்சு தின்னே ஆகணுமா? பொரிக்கிற அப்பளம். கடிச்சுக்கு தான் அப்பளம் பொரிச்சிட்டேனே. இப்போ பாருங்க, அது என்ன? இது என்ன அப்பளம் இல்லையா? அப்புறம் என்னது? கொப்பளமா? அப்புறம் என்ன செஞ்சு கொடுத்தாலும் என்னைக்காச்சும் நீ நல்ல பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கியா? என்னைக்காவது என் பொண்டாட்டி பரவாயில்ல நீ சொல்லியிருக்க? சொல்லுங்க. அப்பளம் பொரிச்சதுக்கு அப்புறம் என்ன பரவாயில்லன்னு சொல்வீங்க? கருகுனதா? கருகாம பொரிச்சதான் நல்ல பொண்டாட்டின்னு சொல்வீங்களா? இல்லைன்னா நான் கெட்ட பொண்டாட்டியா? 3 2 ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்பளம் பொரிச்சு வச்சுட்டேன், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு டைம் ஆகுது, நான் போய் வேற வேலை பார்க்கணும். இப்ப பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. நல்லா இருக்கா? அப்பனா அப்பளே சொன்னேன் நான் நல்ல பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னேன். டிவி தான் உனக்கு முக்கியமா? டிவி, பெட்டு, தூக்கம், பெட்டு. சரி சாப்பிடுங்க, போனா போதும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் நாளைக்கு சாப்பாடு, சரியா? என்னதான் சமைச்சு கொடுத்தாலும் இன்னைக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா சமைச்சிருக்க அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னது இல்லைங்க. தின்னுட்டு நல்லா நம்ம முருங்கைக்காய் மாதிரி வளர்ந்து கிடக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட நல்லா இருக்குன்னு ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. உங்கள் வீட்டு ஆம்பளைங்களாம் இப்படி தான் இருக்கிறாங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. என்னதான் சமைச்சு கொடுங்க, என்னதான் பார்த்து டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க, உப்பு காரம் புளிப்பெல்லாம் போட்டு பக்குவமாக பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி இல்லை, அப்பவும் எங்கள் தங்கச்சி சமைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அவ்வளோ கோவம் வரும் தெரியுங்களா? எங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்படியா, உங்கள் வீட்லேயும் அப்படியா? பார்த்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ